நமஸ்தே. மனப்பாட பகுதி பிரவேசிகா. அதிகாரம் 14. ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உண்மையான பெருமையை தரும். ஒழுக்கம் தவறினால் பெருமை அழியும். எனவே ஒழுக்கத்தை உயிராக கருதி காப்பாற்றி வர வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பகுத்தறிவுடன் ஆராய்ந்து பார்த்தால் ஒழுக்கமே வாழ்க்கைக்கு உற்ற துணை என்பது புலப்படும். எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கத்தை கெடாது காப்பாற்ற வேண்டும். ஒழுக்கமுடைமை. குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். நல்ல ஒழுக்கம் உள்ளவரே நல்ல குடிமக்கள் ஆவர். ஒழுக்கம் கெட்டவர்கள் இழிந்த பிறப்பினராவர். மறப்பினும் ஒத்து கொள்ளலாகும். பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். கற்ற கல்வி மறந்து போனாலும் பாதகமில்லை, மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் யாராக இருந்தாலும் ஒழுக்கங் கெட்டால் அவரது பெருமையும் கெடும். அதை மீண்டும் சரி செய்ய முடியாது. அழுக்காறுடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. பொறாமை கொண்டவனுக்கு வளர்ச்சி இல்லை. அதுபோலவே ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் வளர்ச்சி இல்லை. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் அறிந்து. ஒழுக்கம் கெட்டால் குற்றம் வரும் என்பதை அறிந்தவர்கள் மன வலிமையுடன் இருப்பார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறமாட்டார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி. ஒழுக்கத்தினால் அனைவரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்கம் தவறினால் அனைவரும் தீராத பழியை அடைவார்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் என்பது பிறருக்கு உதவுவதற்கு முக்கிய குணமாகும். தீய நடத்தை எந்நாளும் துன்பத்தையே கொடுக்கும். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாலே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கமுடையவர்கள் மறந்தும் கூட தீய சொற்களை பேச மாட்டார்கள். அது அவர்களால் முடியாத ஒன்றாகும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் செல்லும் வழியிலேயே ஒருவர் செல்ல வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை கல்லாதவர்கள் பிற பல கலைகளை கற்றவர் என்றாலும் அறிவற்றவரே ஆவர். தன்யவாத்.